தோ இவர்கால இவ ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கா. கிருஷ்ணகிரியில இருக்க ராயக்கோட்டான்ற இடத்துல டாடா நிறுவனத்துடைய ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இந்த போனுடைய ஸ்பார் பார்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ற கம்பெனி. அந்த கம்பெனில 20,000 பேர் ஒர்க் பண்றாங்களாம். அந்த கம்பெனில வேலை செய்யற லேடிஸுக்குன்னு விடியல் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் இருக்கு. அந்த ஹாஸ்டல்ல இருக்க ஒரு ரூம்ல அந்த ரூம்ல இருக்க பாத்ரூம்ல ஒரு ஸ்பை கேமரா இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த ரூம்ல இருக்க ஒரு பெட் கீழயும் ஸ்பை கேமரா இருந்திருக்கு. இந்த கேமராவை வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒருத்தி காமிச்சல அவ தான் வச்சிருக்கா. அவ பேரு வந்து பாத்தீங்கன்னா நீலுகுமாரி குப்தா. அவளுக்கு 22 வயசு ஆகுது. இவ ஒடிசாவை சேர்ந்தவ. இது அந்த ஹாஸ்டல்ல இருக்க வார்டனுக்கு தெரிஞ்சவனே இத பத்தி யாரும் வெளில சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இத மூடி மறைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இது அங்க இருக்க ஹாஸ்டல்ல இருக்க கேர்ள்ஸுக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல பரவ 2000 லேடி ஒர்க்கர்ஸ் அங்கேயே ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது எப்படி மூடி மறைக்க முடியும்? அதனால அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணணும்னு, அதுக்கப்புறம் அங்க இருக்க அந்த வார்டன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்பி வந்தவனே நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னவனே தான் அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணவங்களா கலைஞ்சு போயிருக்காங்க. இந்த நீலுகுமாரி குப்தா இருக்கல, இவ இந்த வீடியோலாம் இவளுடைய லவருக்கு சென்ட் பண்ணிருக்கா. அவன் பேரு வந்து பாத்தீங்கன்னா ரவி பிரதாப் சிங். அவன் அந்த வீடியோலாம் ஆன்லைன்ல விக்கிறதாவும், அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் இன்டர்நெட்ல அப்லோட் பண்றதாவும், இந்த வீடியோலாம் வித்து நல்லா காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நினைச்சிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பேருமே கைது பண்ணிட்டாங்க. ஒரு பொண்ணே கேவலம் காசுக்காக ஒரு பொண்ணுடைய வீடியோ எடுத்து அவனுடைய லவருக்கு சென்ட் பண்ணி இதை வச்சு காசு பார்க்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கா. இவளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய பொண்ணான வார்த்தைகளை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனா இதை பத்தி அவ்வளவா நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. நீங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.